வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. அன்பர்களே, நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதி பாடல்களை பேசி வருகிறோம். அந்த வரிசையில் மீண்டும் இன்று ஒரு பாடல். கருதா மறவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய். இது முதல் 2 வரி. வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. இது பாடல். முதல் 2 வரி அது வேண்டுதல். அது என்ன 2 வரி வேண்டுதல்? இது வித்தியாசமான வரி. கருதா மறவா நெறி காண, எனக்கு ஒரு நெறி வேண்டும், எனக்கு ஒரு வரம் வேண்டும், எனக்கு முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று அருணகிரியார் கேட்கிறார். என்ன வரம்? கருதா மறவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய். எனக்கு என்ன வரம் வேண்டும்? கருதா நினைப்பு இன்றி மறவா மறதியின்றி இருக்கின்ற ஒரு நிலை எனக்கு வேண்டும். இது வித்தியாசமானது. அதாவது நான் கருதாது இருக்க வேண்டும், எதையும் நினைக்காது இருக்க வேண்டும். அதே போல மறவா நிலை, நினையா நிலை, நினையா நிலையும் வேண்டும், மறவா நிலையும் வேண்டும். அப்படி ஒரு மனோலயம் வேண்டும். முருகா, தாமரை மலர் போன்ற உனது இரு திருவடிகளை எனக்கு என்றைக்கு தருவாய் இந்த வரம் நான் பெற? முருகா, இந்த வரத்தினை நீ எனக்கு என்று அருளப் போகிறாய். இதுதான் என்ன நிலை? கருதா நிலை. இன்னொன்று மறவா நிலை. இதை நாம் எப்படி பெறுவது? இது வித்தியாசமானது. மனோலயம். அதாவது ஔவையார் சொல்வார் அல்லவா விநாயகர் அகவலிலே, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து என்று சொல்வார். அப்போ நம்முடைய சிந்தை தெளிய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனோலயம் நம்மிடத்திலே வேண்டும். என்னது? கருதாது, எதையும் கருதாது இருக்க வேண்டும். என்ன? நினைப்பு இன்றி மறதியின்றி, இப்படி ஒரு நிலை. இப்படி பாருங்கள், ஒரு திரைப்பட பாடல் இருக்கும். 2 மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இப்படி 2 மனம் நம்மிடத்திலே இல்லை. இந்த திரைப்பட பாடலிலே வரும். 2 மனம் நம்மிடத்திலே இல்லை, ஒரு மனம்தான் இருக்கிறது. அப்போ அதுதான் அருணகிரியார் கேட்கின்றார். கருதா நிலை, மறவா நிலை, இந்த நெறி என்னிடத்திலே இருக்க வேண்டும். அதாவது தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற கற்பனைகளை நாம் மனதிலே வைத்து நினைத்து கொண்டே இருந்தால் அது துன்பங்களை தந்து கொண்டே இருக்கும். ஆனால் மறக்கவும் முடியாது. நினைத்தது நீதானே, எடுத்தது நீதானே. இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. மனம் இந்திர வயமயங்கி புறப்பொருள்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு புறப்பொருளிலெல்லாம் சுற்றி திரிந்து சிரமப்படும். அதனாலே அந்த மனத்தை அகத்தே உள்ளே எடுத்து அந்த ஆன்மாவோடு லயிக்க வைத்து தானாக அடங்கி அமைதியாக இருத்தல்தான் கருதா மறவா நெறி காணுதல்.
அருணகிரியார் சொல்கின்ற நெறி கரவா கருதா 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 மறவா நெறி காணுதல் என்பது பொருள். இதை மன ஒடுக்கம் என்று சொல்கிறார்கள். அது தானாக ஒடுங்க வேண்டும். நாம் அதை வற்புறுத்தி அடக்குதல் அன்று, அது தானாக ஆன்மாவோடு லயித்து அதோடு சேர்ந்து மனம் அமைதியாக இருத்தல். திருக்குறள் ஒன்று சொல்லும், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதே போலத்தான் இங்கே கருதா மறவா, அதாவது இவரிடத்திலே நினைப்பு என்பதும் இல்லை, மறதி என்பதும் இல்லை. இந்த நிலை, இந்த மனோலயம் வேண்டும். அடுத்த வரியில கேட்கிறார், வரதா வரங்களை தருபவனே முருகா மயில் வாகனனே. விரதா, என்ன விரதம்? முருகனிடத்திலே இருக்கிற விரதம் பக்தர்களை காப்பது, அடியார்களை காப்பது, நம்மை அண்டி சரணடைந்தவர்களை காப்பது. அதுதான் முருகப்பெருமானது விரதம். சுரசூர விபாடனனே, சூரர்களை அழித்தவனே, சூரர்களை அழித்து பிளந்தவனே, மாபெரும் ஆற்றல் கொண்டவனே, ஐயா முருகப்பெருமானே, குருபரனாக இருந்தவனே, பிரணவ மந்திர பொருளினை சிவபெருமானுக்கு உரைத்து சுவாமிநாதன் ஆனவனே ஐயா. விரதா வரதா முருகா மயில் வாகனனே, சுரசூர விபாடனனே, எனக்கு நிலை தருவாய், கருதா மறவா நிலை நெறியினை எனக்கு தருவாய். இந்த நெறி மிக முக்கியமான நெறி. அதாவது நம் மனதிலே, இப்படி பாருங்கள், நம் மனதிலே நாம் நல்லவற்றை எடுத்து வைத்திருந்தால் அதை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம், அதை மறக்க வேண்டியது இல்லை. தீய எண்ணங்கள், தீவினைகள், நமக்கு சம்பந்தப்படாத ஆசைகள், தேவையற்ற ஆசைகள், அதை நினைத்துவிட்டு நெஞ்சத்திலே வைத்திருக்கின்ற பொழுது, அது தருகின்ற துன்பங்களை நினைக்கின்ற பொழுது அதை விட்டு விலக முடியாத, மறக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு துன்பம் இந்த மனதிற்கும் வாழ்விற்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அருணகிரியார் நமக்கு தந்திருக்கின்ற உபதேசம் இந்த கந்தர் அனுபூதி. அந்த 2 வரிகள் தான் முதல் வரிதான் மிக முக்கியமானது. 2வது வரியிலே நின் திருவடியை எனக்கு என்றைக்கு தருவாய், இருதால் வனசம் தர என்று இசைவாய். எதுக்கு இருதால் அருள், இறையருள் எதற்கு வேண்டும்? கருதா மறவா நெறி எனக்கு வேண்டும். அந்த நெறியினை முருகப்பெருமானே நீ எனக்கு அருள்வாய். இதுதான் இந்த பாடல். மிக அருமையான பாடல், மிக அருமையான வாழ்வியல் நெறி, ஒழுக்க நெறி நமக்கு கற்றுத்தருகிறது. நினைப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. மனம் அமைதியில் இருக்கிறது. அதாவது இந்த அலை பாய்கின்ற மனம் தானாக ஒடுங்கி ஆன்மாவோடு லயித்து அமைதியாக இருக்கிறது. ஆழ்கடல் அமைதி மனதிலே இருக்கிறது. இது வேண்டும் என்று சொன்னால் கருதுகின்ற நிலை வேண்டாம், மறவா நிலை, இந்த 2. அந்த நெறி வேண்டும். கருதா மறவா நெறி காண வேண்டும் என்பதை இந்த கந்தர் அனுபூதி பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அருணகிரியார் இதை உணர்த்துகிறார். அருணகிரியார் இந்த மனோலய நெறியினை பெற்றிருக்கிறார். அது அனுபவம், கந்தர் அனுபூதி அனுபவம். அது நமக்கு வாழ்விற்கு பெரிதும் உதவும். இந்த பாடலின் முழு பொருளினை உணர்ந்து
தொடர்ந்து இந்த பாடலை மனத்திலே தேக்கி வைப்போம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். அருணகிரியார் சொல்கின்ற மனோலயத்தினை, விநாயகர் அகவலிலே ஔவையார் சொல்கின்ற மனோலயத்தினை நாம் பெறுவோம், இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம்.